மேட்டூரிலிருந்து கடந்த 12ஆம் தேதி திறக்கப்பட்ட காவிரி நீர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலையூர் காவிரி ஆற்றின் கடைசி கதவணையை வந்தடைந்தது. இந்த நீரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் படையலிட்டும் மலர்களை தூவியும் வணங்கி வரவேற்றனர். ஹோசூரில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இணைப்பு பகுதி பழுதான மேம்பாலத்தின் பில்லர்களுக்கான 4 பேரிங்குகளும் மாற்றி பொருத்தப்பட வேண்டியிருப்பதால் சீரமைப்பு பணி நிறைவு பெற அதிகபட்சம் 1 மாதம் தேவைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர், ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்டோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டனர். அப்போது உரிய ஆய்வுக்கு பின்பு இலகுரக வாகனங்கள் மட்டும் வலதுபுற சாலை பகுதியில் அனுமதிக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் கூறினர். கிருஷ்ணகிரியில் நெடுஞ்சாலையிலிருந்து வரும் வாகனங்கள் ஹோசூர் இஎஸ்ஐ ரிங் ரோடு வழியாக கர்நாடகாவிற்கு செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதேபோல பிற பகுதிகளிலிருந்து வரும் வாகனங்களும் மாற்றுப்பாதையில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று இரவிலிருந்து இந்த பாலத்தின் மேல் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இன்று காவல்துறையினர், தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், வருவாய்த்துறையினர் அனைவரோடும் இங்கு ஒரு கூட்டாய்வு மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவிக்கிறோம். முதல்ல சேலத்திலிருந்து பெங்களூர் நோக்கி வரக்கூடிய கனரக வாகனங்களை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தருமபுரி காவல் கண்காணிப்பாளரிடம் கலந்து பேசி பாலக்கோடு வழியாக திருப்பிவிட்டு ராயக்கோட்டையிலிருந்து ஒசூர் இஎஸ்ஐ ரிங் ரோடு எடுத்து செல்லுமாறு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.